வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி பி தொகுதி தனிமங்கள் 2லேருந்து 17ஆம் தொகுதி பற்றி பார்க்க போகிறோம். 17ஆம் தொகுதினாலே ஹாலஜன் தொகுதி தான். அதில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரின் இருக்கும். ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் இது எல்லாம் இருக்கும். இதனுடைய அதிக வினைத்திறன் இருக்கும். அதனால் அது தனித்தனியில் இருக்காது, சேர்ந்து தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோரின் அப்படின்னாலே எப்படி இருக்கும்? F2 இருக்கும். குளோரினா Cl2, புரோமினா Br2, அயோடினா I2 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ குளோரினோட மூலம் அப்படின்னு பார்த்தாலே எங்கேருந்து தான் கிடைக்கும்? சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடுனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு சாதாரண உப்பு, கல் உப்புலேருந்து கிடைக்கிறது. இந்த கல் உப்பு நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? கடல் நீர்லேருந்து கிடைக்குது. சரியா? கடல் நீரில் வெறும் குளோரின் மட்டும் இருக்காது, புரோமினும் இருக்கும், அதே நேரத்தில் அயோடினும் இருக்கும். இப்போ நம்ம ஹாலஜன் தொகுதியில் ஃபர்ஸ்ட் குளோரின் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? குளோரின் சோடியம் குளோரைடு அண்ட் மேக்னீஸ் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட் இது கூட போடும்போது நமக்கு என்ன தயாரிக்க போகிறோம்? குளோரின் தானே. ஸோ ஃபஸ்ட்டு குளோரின் போட்டுக்கோங்க. குளோரின் போட்டாச்சா? அடுத்தது மேக்னீஸ் டை ஆக்சைடு மேக்னீஸ் குளோரைடாக மாறும். சோடியம் குளோரைடு சோடியம் பைசல்ஃபேட்டாக மாறும். அப்போ ரிமூவல் ஆஃப் வாட்டர். சரியா? அதே மாதிரி கீழே பாருங்கள், லெட் டை ஆக்சைடு, மேக்னீஸ் டை ஆக்சைடு, பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பொட்டாசியம் டைக்ரோமேட் இது எல்லாமே ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோடு சேர்ந்து குளோரின் வாயுவை வெளியில் தள்ளிட்டு இப்போ லெட் ஆக்சைடு லெட் குளோரைடாக மாறும். அதே மாதிரி மேங்கனீஸ் டை ஆக்சைடு மேங்கனீஸ் குளோரைடாக மாறும். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KCl மாறி MnCl2 அண்ட் குளோரினை வெளியில் ஏற்றும். டைக்ரோமேட்டும் அதே மாதிரி CrCl3 அதாவது குரோமியம் ட்ரைக்ளோரைடை கொடுத்துட்டு Cl2வை வெளியேற்றும். சரியா? அடுத்தது சலவைத்தூள்லாம் நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. கால்சியம் ஆக்சிக்ளோரைடா CaOCl2. இந்த கால்சியம் ஆக்சிக்ளோரைடை ஏதாவது ஒரு ஆசிட் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சொல்லாது சல்ஃபூரிக் ஆசிட், ரெண்டுமே ஆசிட் தானே. ஸோ இது கூட போடும்போது நமக்கு குளோரின் கிடைக்கும். ரெண்டுலேயுமே குளோரின் கிடைக்குதா? குளோரின் கிடைக்கும். ஏன்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட வினைபுரிய போகுது. ஸோ கால்சியம் ஆக்சிக்ளோரைடு பதிலாக கால்சியம் குளோரைடாகவும் நீர் மூலக்கூறை வெளில தள்ளிட்டு குளோரினையும் வாயுவாக கொடுக்கும். அதே மாதிரி கால்சியம் குளோரைடு சல்ஃபூரிக் ஆசிடோட போடும்போது கால்சியம் சல்ஃபேட்டாக மாறும். இதுதான் அதுக்குள்ள டிஃப்ரெண்ட். மேலே உள்ளது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட வினைபுரிஞ்சு கால்சியம் குளோரைடாகவும், ரெண்டாவது சல்ஃபூரிக் ஆசிட் கூட போடும்போது கால்சியம் சல்ஃபேட்டாகவும் மாறி அது சேம் ரியாக்ஷன் தான், குளோரின் அண்ட் வாட்டர் இதை தான் கொடுக்கும். இதெல்லாம் தயாரிக்கும் முறைகள். இப்போ குளோரின் தயாரித்தல் அப்படின்னாலே எதில் தயாரிக்க போகிறோம்? சோடியம் குளோரைடு தானே. பெருமளவில் எதில் தயாரிக்கலாம் அப்படின்னாலே மின்னார் பகுத்தல் தான். மின்னார் பகுத்தல்னா என்னதுப்பா? இப்போ சோடியம் குளோரைடு ஒரு படிகம், அதாவது ஒரு உப்பு. அது எப்படி இருக்கும்? அயான்ஸாக டிகாம்போசிஷன் ஆகும். அதாவது Na+Cl- அதான் மின்னார் பகுத்தல். சரியா? இப்போ அந்த NaCl நம்ம நீரில் தண்ணியில் போட்டு கரைக்கும் போது என்னாகும்? Na+Cl- உடையும். அதே நேரத்தில் நீர் மூலக்கூறு இருக்கு இல்லையா, அந்த நீர் மூலக்கூறும் H+OH- உடையும். சரியா? அதுக்கு இங்கே எக்ஸாம்பிள்ஸாக இந்த ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோடியம் குளோரைடு இருக்குது, அந்த சோடியம் குளோரைடு சோடியம் ப்ளஸ்ஸாகவும் Cl- உடையுதா. அதே மாதிரி நீர் மூலக்கூறு H+ஆகவும் OH- உடையுது. இப்போ இந்த சோடியம் ப்ளஸ் இருக்கு இல்லையா, இந்த சோடியம் ப்ளஸ் OH- கூட சேர்ந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுக்குது. அது இங்கே எதிர்மின் வாயில் என்ன நடக்குது, நேர்மின் வாயில் என்ன நடக்குதுன்னு போட்டிருக்காங்க. இப்போ எதிர்மின் வாய் அப்படின்னாலே H+ எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு ஹைட்ரஜனாக மாறும். அந்த ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன் கூட சேர்ந்து H2O கொடுக்கும். அதே நேர்மின் வாயில் என்ன நடக்குது? Cl- குளோரின், அதாவது ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு குளோரினாக நிற்கும். ஒரு குளோரின் இன்னொரு குளோரின் கூட சேர்ந்து Cl2 கேஸாக மாறும். சரியா? இது ஒரு மெத்தட், இது மின்னார் பகுத்தல் மெத்தட். அடுத்தது டெக்கான் முறைன்னு சொல்கிறாங்க. இந்த டெக்கான் முறையில் என்னதுன்னா, வெறும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை ஆக்சிஜன் கூட குப்ரஸ் குளோரைடு கூட சேர்ந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் குப்ரஸ் குளோரைடில் போடும்போது நமக்கு நீர் மூலக்கூறும் குளோரினும் கிடைக்கும். சரியா? இதே மெத்தடில் சலவைத்தூள்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடுன்னு சொன்னோமா, இங்கே குப்ரஸ் ஆக்சிக்ளோரைடு அந்த மெத்தடில் இருந்து நம்ம குளோரினை தூய்மையான குளோரின் பெறலாம். அதுக்கு எக்ஸாம்பிளில் கீழே ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குப்ரஸ் குளோரைடை ஆக்சிஜன் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? வினைப்படுத்தும் போது
குப்ரஸ் ஆக்சிக்ளோரைடு கொடுக்கும். அந்த குப்ரஸ் ஆக்சிக்ளோரைடு ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட போடும்போது குப்ரிக் குளோரைடு, குப்ரஸ்னா Cu2பா, குப்ரிக்னா CuCl2, குப்ரிக் குளோரைடும் நீர் மூலக்கூறு தரும். அதே குப்ரிக் குளோரைடா திருப்பி டிகாம்போசிஷன் பண்ணும்போது குப்ரஸ் குளோரைடு அண்ட் தூய்மையான குளோரின் கிடைக்கும். என்னோட இயற்பண்புகள்னு பார்க்கும்போது இது மஞ்சள் நிற வாயுவாக இருக்கும். ஸ்மெல் பண்ணால் எரிச்சல் விட்டுற மாதிரி இருக்கும். அதிகமாக ஸ்மெல் பண்ணக்கூடாது. ஸ்மெல் பண்ணால் டெத்து வரைக்கும் இருக்கும், கொண்டு போய் விட்டுரும். சரியா? இது வந்து காற்றை விட எப்படி இருக்கும்? 2.5 மடங்கு வந்து கனமாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். காற்றை விட அதிகமான வெயிட்டேஜில் இருக்கும். குளோரின் வந்து கண்டிப்பாக நீரில் கரையும். சரியா? நீரில் கரைஞ்சி குளோரின் டெக்கா ஹைட்ரேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு படிகத்தை வந்து கொடுக்கும். சரியா? அடுத்தது வேதிப்பண்புகள். இது நார்மல் வேதிப்பண்புகள் தான். ஸோ இது வந்து உலோகம் அலோகம் ரெண்டு கூடயுமே வினைபுரிஞ்சு அதனுடைய குளோரைடாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் வந்து என்னதுப்பா? சோடியம் வந்து மெட்டல். இந்த சோடியம் மெட்டல் வந்து சோடியம் குளோரைடாக மாறுது. அயன் வந்து அயன் குளோரைடு, அலுமினியம் வந்து அலுமினியம் ட்ரைக்ளோரைடு, காப்பர் வந்து காப்பர் குளோரைடு, ஹைட்ரஜன் குளோரின் கூட போடும்போது 2HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை வந்து கொடுக்கும். அதே மாதிரி போரான் ட்ரைக்ளோரைடு கொடுக்கும். சல்ஃபர் வந்து சல்ஃபர் குளோரைடு கொடுக்குது. பாஸ்பரஸ் பாருங்கள், பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைன் கொடுக்கும், பென்டாக்ளோரைடும் கொடுக்கும். ஆர்சனிக் ஆன்டிமனிக் இது எல்லாமே அதனுடைய குளோரைடுகளாக கொடுக்குது. இப்போ அதனுடைய வேதி பண்புகளில் டர்பன்டைனானது C10 ஹைட்ரஜன் 16 டர்பன்டைன். இது குளோரின் கூட வினைபுரியும் போது கார்பனும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தையும் கொடுக்கும். அதே இது சூரிய வெளிச்சம், சூரிய ஒளி அது கூட சேரும்போது ஆக்சிஜனையும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தையும் வந்து கொடுக்கும். அப்புறம் குளோரின் வந்து அமோனியா கூட போடும்போது இந்த இருக்கு இல்லையா குளோரின் வந்து அமோனியா கூட போடும்போது N2வும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தையும் கொடுக்கும். அதே இந்த 6HCl இருக்கு அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை அதிக அளவு அமோனியா கூட போடும்போது அமோனியம் குளோரைடு கொடுக்கும். இந்த ஒட்டுமொத்த வினைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம இந்த ஒட்டுமொத்த வினைனா நம்ம இப்படி பாரில் போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு என்ன செய்யலாம்? இங்கே 2 அமோனியா இருக்குது, இங்கே 6 அமோனியா இருக்குது. ஸோ இந்த 2 அமோனியா 6 அமோனியா கூட்டும்போது மொத்தம் எத்தனை அமோனியா? 8 அமோனியா இருக்கும். இங்கே HCl, இந்த HCl கேன்சல் ஆயிரும், இந்த HClலும் கேன்சல் ஆயிரும். இங்கே 3Cl2 இருக்கா, அதை அப்படியே எழுத போகிறோம். இங்கே நைட்ரஜன், அடுத்தது எத்தனை அமோனியம் குளோரைடு இருக்குது? 6 அமோனியம் குளோரைடு. சரியா? இதே மாதிரி அடுத்த ரியாக்ஷன் பாருங்கள், அதிக அளவு குளோரின். இப்போ அந்த அமோனியா இருக்குது, குளோரின் கூட போடும்போது நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை இந்த 3HClல அமோனியா, அதாவது அதிக அளவு அமோனியா கூட போடும்போது அமோனியம் குளோரைடு கொடுக்கும். இதுவும் ஒட்டுமொத்த வினைனா என்னது? ஈக்குவல் போடுங்க. போட்டோம்னா இங்கே என்ன இருக்கும்? இந்த HClலும் இந்த HClலும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் இங்கே அமோனியா இருக்கா, இங்கே ஒரு அமோனியா, இங்கே 3 அமோனியா. ஸோ 3 1 4 அமோனியா ப்ளஸ் 3Cl2 gives rise to NCl3 ப்ளஸ் அமோனியம் குளோரைடு. ஓகே, இதோட அடுத்த வேதிப்பண்புன்னு பார்க்கும்போது இப்போ ஹைட்ரஜன் சல்ஃபைடு. குளோரின் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு கூட சேரும்போது என்னவாகுதுன்னா சல்ஃபராக ஆக்சினேற்றம் அடையுதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சினேற்றம்னா என்னதுப்பா? ஃபர்ஸ்ட் ஒன்று ஆக்சினேற்றம் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ரெண்டுமே ஆக்சினேற்றம் தான். சரியா? இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? H2S வந்து சல்ஃபராக ஆக்சினேற்றம் அடைகிறது. அப்போ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், H2ஐ இழந்து சல்ஃபராக ஆக்சினேற்றம் அடையுது. சரியா? அதே மாதிரி தான் குளோரின் வந்து KPR கூட வினைபுரியும் போது KClலும் Br2 கொடுக்கும். குளோரின் வந்து KI கூட வினைபுரியும் போது KCl அண்ட் அயோடின். இது வந்து ஃப்ளோரின் கூட மட்டும் வினை புரியாது. சரியா? அடுத்தது அதோடைய காரங்களுடன் வினை. இப்போ காரம்னா என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு காரம், வாட்டர் நீர் மூலக்கூறும் ஒரு காரம் தான். சரியா? இந்த 2 காரத்துடன் எப்படி வினை புரியுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ குளோரின் வந்து H2ஓட போடும்போது ஹைட்ரோக்ளோரிக் அண்ட் ஹைட்ராக்சிக் குளோரைட், ஹைப்போக்ளோரைட், இது என்ன சொல்லாங்க? HOCl ஹைப்போக்ளோரைடுகள், OH சேர்த்தா குளோரைடு, ஹைப்போக்ளோரைடு, இது ரெண்டையும் கொடுக்கலாம். அப்போ குளோரின் நீர் மூலக்கூறோடு சேர்த்து HCl ஹைப்போக்ளோரைட்டுக்கெல்லாம் கொடுக்கும். திருப்பியும் HCl சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது சோடியம் குளோரைட் அண்ட் நீர் மூலக்கூறு, ஹைப்போக்ளோரைட் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது சோடியம் ஹைப்போக்ளோரைட் அண்ட் நீர் மூலக்கூறு. இதனுடைய ஒட்டுமொத்த வினைன்னு பார்க்கும்போது என்னப்பா ஆகும்? ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற மாதிரி என்ன செய்யலாம்? இங்கே ஹைப்போக்ளோரைடு எத்தனை இருக்குது? இங்கே ஒரு ஹைப்போக்ளோரைடு, இங்கே ஒரு ஹைப்போக்ளோரைடு இருக்குது, ரெண்டு கேன்சல் ஆகிடுமா?
அதே மாதிரி HCl, இங்கே ஒரு HCl, இங்கே ஒரு HCl இருக்குது, அடி ஆகிடுமா? அப்போ இங்கே இருக்கிற குளோரின் நீர் மூலக்கூறு பாருங்கள், இந்த சைடு ஒரு நீர் மூலக்கூறு, இந்த சைடு ஒரு நீர் மூலக்கூறு கேன்சல் ஆயிரும். ஸோ குளோரின் இருக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடு எத்தனை சோடியம் ஹைட்ராக்சைடு? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ 2 சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கக்கூடியது சோடியம் ஆக்சிக்ளோரைடு ப்ளஸ் சோடியம் குளோரைடு ப்ளஸ் நீர் மூலக்கூறு. சரியா? இது காரங்களுடன் வினை. இப்போ அடுத்த வேதிப்பண்பு வந்து சலவைத்தூளை தயாரித்தல். சலவைத்தூள்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடை குளோரின் கூட வினைப்படுத்தும் போது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அண்ட் நீர் மூலக்கூறு. அடுத்தது வந்து இடப்பெயர்ச்சி ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள். இடப்பெயர்ச்சினா என்னதுப்பா? ஒன்றை எடுத்துட்டு அந்த இடத்துல இன்னொன்று, அதுக்கு பதிலாக குளோரின் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி உட்கார போகுதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த குளோரினை வந்து கேபிஆர்னா பொட்டாசியம் புரோமைடு. பொட்டாசியம் புரோமைடுக்கு பதிலாக பிஆரை தூக்கிட்டு அந்த இடத்துல குளோரின் வந்து உட்கார போகுது. ஸோ KCl ஆயிடுச்சா? KCl உட்காந்துருச்சு. ஸோ குளோரின் react with KBr to gives rise to KCl and Br2. the same reactions தான். குளோரின் வந்து Ki கூட பொட்டாசியம் அயோடைடு கூட வினை புரியும் போது KCl and அயோடின். சரியா? அடுத்தது செயற்கை சேர்மங்கள். செயற்கை சேர்மம்னா என்னது? ஒன்று வந்து அப்படியே இன்னொன்று கூட வந்து சேருது. அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து குளோரின் கூட வினை புரியும்போது SO2Cl2. அதே மாதிரி கார்போனைல் குளோரைடு கொடுக்கும். அசிட்டிலின் வந்து C2H4Cl2 செயற்கை வினையாக கொடுக்குது. அடுத்தது வந்து மீத்தேன் வந்து குளோரின் கூட போடும்போது ஜஸ்ட் ஃபார் என்ன ஆகும்? அல்கேன்களும் அரின்களும் பதிலீட்டு விளைபொருளை தரும். பதிலீட்டு விளைபொருள்னா என்னது? ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு குளோரின் வந்து உள்ளே உட்காரும். சரியா? இப்போ பென்சின் ரிங்னா ரிங்கில் ஒரு ஹைட்ரஜனை மேலே தூக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன ஆகும்? குளோரின் வந்து மேலே உட்காரும். ஸோ CH4, இந்த CH4க்குள்ள அல்கேன், இந்த அல்கேன் வந்து குளோரின் கூட வினை புரியும்போது CH3Cl. ஸோ மெத்தில் குளோரைட் ரிமூவல் ஆஃப் HCl. அதே மாதிரி இங்கே பென்சின் ரிங் வந்து குளோரின் கூட வினை புரியும் போது ஒரு ஹைட்ரஜனை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு C6H5Cl அப்புறம் என்ன கொடுக்கும்? ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை வந்து கொடுக்கும். குளோரினோட சேர்மமான ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட தயாரிப்பு பண்புகள் பற்றி பார்க்க போகிறோம். சரி, அதனுடைய தயாரிப்பு அப்படின்னா சோடியம் குளோரைடு கூட அடர் கந்தக அமிலத்தை போட போகிறோம். அடர் கந்தக அமிலம்னா சல்ஃபரிக் அமிலம் H2SO4 போடும்போது இங்கே ஒரு குளோரின் மட்டும் தானே பாருக்கு. இங்கே ஒரு குளோரின், சோடியம் குளோரைடில் ஒரு குளோரின் இருக்கு இல்லையா? அந்த குளோரின் இந்த ஹைட்ரஜன் கூட வினை புரிஞ்சு HCl வெளில போகும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? சோடியம் பைசல்ஃபேட் இருக்கும். இந்த சோடியம் பைசல்ஃபேட்டை ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஹைட்ரஜனை என்ன செய்யலாம்? HCl மாற்றலாம். இது கூட சோடியம் குளோரைடு கூட திருப்பி ஒன் மோர் சோடியம் குளோரைடை போடும்போது சோடியம் சல்ஃபேட் Na2SO4ம் HClம் கிடைக்கும். சரியா? அதனுடைய பண்புகள்னு பார்க்கும்போது இது ஒரு நிறமற்ற வாயு. சரியா? நுகர்ந்து பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி நிறம் பார்த்தா இதுக்கு வந்து வெண்மை நிற படிகமாக உறையும். நீங்களே பாட்டிலில் கான்சன்ட்ரேஷன் சல்ஃபரிக் ஆசிட்டை வந்து லேபில் பார்த்துருக்கலாம். அதோடைய பாட்டிலில் எப்படி இருக்கும்? வடிஞ்சு ஒரு மாதிரி படிகம் வந்து அதில் ஒட்டி இருக்கும். சரியா? இது வந்து நீரில் வந்து கண்டிப்பாக கரையும். நீரில் கரைகிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து நீர் மூலக்கூறோட வினைபுரியும் போது H3O+ and Cl- எப்படி பெரியுது? அயான்ஸாக பெரியுது. H3O+ and Cl- வந்து பெரியும். ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட வேதி பண்புகள் நமக்கு தெரியும். ஆசிட் வந்து ஒரு அமிலம் வந்து உலோகத்தோட சேரும்போது நம்ம H2 வாயுவை ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அதே மாதிரி தான் ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் ஒரு மெட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க், மெக்னீஷியம், இந்த மெட்டல் கூடலாம் போடும்போது எதை வெளியேற்றுது? H2 வந்து வெளியேற்றுது. ஸோ ஜிங்க் வந்து ஜிங்க் குளோரைடாகவும் மெக்னீஷியம் குளோரைடாகவும் மாறி H2 ரிமூவ் பண்ணுது. அதே நேரத்தில் ஒரு கார்பனேட் அல்லது கார்பனேட்னா CO3 இருக்கும். பைகார்பனேட்னா ஒரு H போட்டு CO3 இருக்கும். அதான் பைகார்பனேட். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனேட்னா சோடியம் கார்பனேட், பைகார்பனேட் சோடியம் பைகார்பனேட். சரியா? அது கூட ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வினைபுரியும் போது இப்போ சோடியம் கார்பனேட் வந்து சோடியம் குளோரைடாகவும் கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியேற்றும். சரியா? அதே இது பைகார்பனேட்லேயும் அப்படி தான். ஏன்னா கார்பனேட் வந்து CO3 இருக்கு இல்லையா? அப்போ எதை ரிமூவ் பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிமூவ் பண்ணும். சரியா? அது சோடியம் சல்ஃபேட் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட போடும்போது சல்ஃபர் டை ஆக்சைடை வெளியேற்றும். CO3 இருந்துச்சுன்னா CO2 வெளில போகும், SO4 இருந்துச்சுன்னா SO2 வெளில போகும்.
சரியா? அப்போ சோடியம் வந்து சோடியம் குளோரைடவும் நீர் மூலக்கூறு சல்ஃபர் டை ஆக்சைடு இது மூணையும் கொடுக்கும். சரியா? அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், ஹைட்ரோக்ளோரிக் அமிலனாலே ராஜ திரவகம் கண்டிப்பாக இருக்கும். ராஜ திரவகம்னா என்னப்பா? 3:1 ரேஷியோவில் என்ன இருக்கும்? HCl அண்ட் HNO3 இருக்கும். 3 பங்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், 1 பங்கு நைட்ரிக் ஆசிட். இந்த ராஜ திரவகம் எதுக்கு பயன்படுது? தங்கம் மற்றும் பிளாட்டினம் போன்றவற்றை கரைக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, கோல்ட் அண்ட் பிளாட்டினம். இங்கே வந்து H+Cl- பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நைட்ரிக் ஆசிடுக்கும் H+ அண்ட் NO3- பிரித்து கொடுத்துருக்காங்க. நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஏரிக் குளோரைட், ஸோ AuCl4- அண்ட் ஹெக்ஸாக்ளோரோபிளாட்டினேட் 2 அயான்ஸ் வந்து கிடைக்குது. அயான்ஸ் அதான அது கரையும். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ ஹாலைடோட சேர்மமான பாஸ்பரஸ் ட்ரைஹாலைடு அதை பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய நீரார் பகுக்கும்போது பாஸ்பரஸ் ட்ரைஹாலைடுனா என்னதுப்பா? PX3. X3னா எக்ஸ்னால என்னது? ஹாலஜன்ஸ் குரூப். இன்கேஸ் குளோரின், புரோமின் எது வேணாலும் இருக்கலாம். பட் இங்கே ஃப்ளூரைடை தவிர்த்து புரோமின், அயோடின் இது மட்டும்தான் பாஸ்பரஸ் கூட வினை புரிஞ்சு பாஸ்பரஸ் அமிலத்தையும் HX ஹைட்ரஜன் ஹாலைடையும் ரிமூவ் பண்ணும். சரியா? ஸோ PX3 react with water to gives rise to H3BO3 and HX. நம்ம சிவப்பு பாஸ்பரஸ் எடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிவப்பு பாஸ்பரஸ். ஸோ பாஸ்பரஸை ஹாலஜன் கூட போடும்போது பாஸ்பரஸ் ட்ரை ஹாலைட் வந்து கிடைக்கும். இந்த பாஸ்பரஸ் ட்ரை ஹாலைட் அகெயின் இந்த ரியாக்ஷன் மாதிரி தான் இந்த ரியாக்ஷன் வருது. ஸோ பாஸ்பரஸ் ட்ரை ஹாலைடை நீர் மூலக்கூறுல போடும்போது H3BO3 and HX வந்து கிடைக்குது. சரியா? அடுத்தது பாருங்கள், சகப்பிணைப்பு ஹைட்ரைடுகள். சகப்பிணைப்புனா என்னதுப்பா? இப்போ ஒரு சகப்பிணைப்பு ஹைட்ரைடுகள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஹைட்ரைடுகள் அப்படின்னாலே என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கும். ஹைட்ரைடுகள் அப்படின்னாலே ஒன்று சகப்பிணைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் சகப்பிணைப்புக்கு என்ன சொல்லலாம்? H2 சொல்லலாமா? இந்த ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், இன்னொரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். 2 எலக்ட்ரானும் சேர்ந்து ஒரு பிணைப்பு, ஒரு பாண்ட், இப்படி ஒரு கோடு வந்து உருவாகும். அதான் சகப்பிணைப்பு. இப்போ சகப்பிணைப்பு ஹைட்ரைடுகள்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைட்ரைடுகள்னா என்னது? ஹைட்ரஜனும் இருக்கும், ஹாலஜனும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், HX இதான் ஹைட்ரைடுகள். ஸோ H2S வந்து X2ல் போடும்போது சல்ஃபர் ரிமூவ் ஆகிட்டு ஹைட்ரஜனும் ஹாலஜனும் சேர்ந்து ஹைட்ரோ ஹாலைடுகளை வந்து உருவாக்குது. இது சகப்பிணைப்பு ஹைட்ரைடுகள். கீழே ஒரு டேப்லெட் காலத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிணைப்பு பிழை ஊறுதல் என்தால்பி. பாருங்கள் வரிசையா HFக்கு HCl, அதாவது பிணைப்பு பிழை ஊறுதல் என்தால்பினா எனர்ஜி, அதாவது HF புரோக்கன் உடைக்கிறதுக்கு தேவையான என்தால்பி எனர்ஜி ஒன்று தான். சரியா? ஆற்றல், தேவையான ஆற்றல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே HFக்கு என்ன கொடுத்துருக்காங்க? +562, HClக்கு 431, HBrக்கு 366, HIக்கு 299. சரியா? அதே மாதிரி அயனித்தன்மையின் சதவீதம். அயனித்தன்மைனா என்னது? வாட்டரில் கரைக்கும் போது அது பாசிட்டிவ் சார்ஜாகவும் நெகட்டிவ் சார்ஜாகவும் எப்படி பிரியுது, அதோடைய பெர்சன்டேஜ் சதவீதம் கொடுத்துருக்காங்க. HFக்கு 43, HClக்கு 17, HBrக்கு 113, HIக்கு 7. நம்ம இப்போ வந்து பிள ஊறுதல் என்தால்பி வச்சு பார்க்க போகிறோம். பிள ஊறுதல் என்தால்பி அதாவது ஆற்றல், ஒரு பாண்டை உடைக்கிறதுக்கு தேவையான ஆற்றல் வந்து HFலேருந்து HI நோக்கி செல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா குறையுது. சரியா? இங்கே HFல 500 சம்திங்கில் இருக்குது, இங்கே அயோடின் வரும்போது 200 சம்திங்கில் இருக்குது. சரியா? அப்போ ரொம்ப குறையுது இல்லையா? இங்கே என்தால்பினா ஆற்றல்னு சொல்லிட்டோம். ஸோ எனர்ஜி, அந்த எனர்ஜியும் வெப்பநிலையும் நேர் விகித தொடர்பு கொண்டதாக இருக்கும். சரியா? அதே இது ஸ்டெபிலிட்டி, நிலைப்புத்தன்மை வந்து எதிர்விகித தொடர்பு கொண்டதாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம வெப்பநிலை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அந்த வெப்பநிலை என்னாகும்? HFலேருந்து HI நோக்கி வரும்போது என்னாகும் அப்படின்னா குறையுது. சரி, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது இப்போ அறை வெப்பநிலை, அதாவது நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் HF மட்டும் என்ன ஆக்கலாம்? ஈஸியாக திரவமாக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கும். ஹைட்ரஜன் பிணைப்பு மொத்தம் 3 இதில் மட்டும்தான் இருக்கும், மூலக்கூறில் மட்டும்தான் இருக்கும். ஆக்சிஜன், ஃப்ளூரின், நைட்ரஜன், இந்த 3ல் மட்டும்தான் ஹைட்ரஜன் பிணைப்பு வந்து இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கிறதுக்கு என்னப்பா, இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்குது, அதனால் இது என்னவா இருக்கும் அப்படின்னா ஈஸியாக அதனுடைய உருகு நிலையாக இருக்கட்டும், கொதிநிலையாக இருக்கட்டும், எல்லாமே எதை காட்டிலும் கம்பேர்ட் டு அதர்ஸ், மற்றதை காட்டிலும் இதுக்கு வந்து அதிகமாக இருக்கும். சரியா?
அது ஹெச்எஃப்ல மட்டும்தான் இருக்கும், மற்ற ஹைட்ரஜன் ஹாலைடுகளில் கிடையவே கிடையாது. ஹெச்எஃப் மட்டும்தான். HClO HBrO HIலையோ கிடையாது ஹைட்ரஜன் பிணைப்பு. வெறும் ஹெச்எஃப்ல மட்டும்தான் ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்குது. ஸோ அதில் மட்டும்தான் கொதிநிலை, உறைநிலை, உருகுநிலை எல்லாமே அதிகமாக இருக்கும். சரியாப்பா? இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டால் அதில் ஒரே ஒரு ரீசன் தான், அதில் ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஹைட்ரஜன் ஹாலைடுகளின் இயற்மற்ற வேதிப்பண்புகளில் பண்பு அவருடைய வரிசை, லெஃப்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, பண்பு, ரைட் சைடு வரிசை கொடுத்துருக்காங்க. இப்போ ஹைட்ரஜனோட வினைத்திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மேலேருந்து அதாவது ஃப்ளூரின்லேருந்து அயோடின் வரைக்கும் வரும்போது குறையும் கண்டிப்பாக. அதே மாதிரி நிலைப்புத்தன்மை எப்படி இருக்கும், ஹெச்எஃப்லேருந்து ஹெச்ஐ நோக்கி மேலேருந்து கீழ் நோக்கி வரும்போது என்னாகும், குறையும். இப்போ ஆவியாகும் தன்மை, அந்த ஆவியாகும் தன்மை வந்து ஹெச்எஃப்ல குறைவாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம என்ன நினைப்போம், குளோரின் வரும்னு நினைப்போம். கிடையாது, ஹைட்ரஜன் அயோடைடு வருது, குளோரின் லாஸ்ட்டாக வந்துடுது. இதுக்கு என்ன ரீசன் நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. ஸோ ஹெச்எஃப் போட்டு இன்க்ரீசிங் ஆர்டரில் போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது ஹெச்ஐ தான் வரணும். ஓகே, அதே மாதிரி தான் வெப்பநிலைப்புத்தன்மைக்கு இன்க்ரீசிங் ஆர்டரில் போட்டிங்கன்னா அடுத்தது டிக்ரீசிங் ஆர்டரில் போட்டுடணும். கொதிநிலை பொறுத்த வரைக்கும் ஹெச்எஃப்க்கு அதிகங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா அதனோட ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்குது. இங்கே கொதிநிலை ஆர்டர் அப்படின்னு கேட்டால் HCl, அதுக்கடுத்தது HBr, அதுக்கடுத்தது என்னாகும், HI. சரியா? அமில வலிமையும் மேலேருந்து கீழ் நோக்கி வரும்போது என்னாகும், அதோட அசிடிட்டி அதிகரிக்கும். சரியாப்பா? இப்போ ஹாலஜன் இடைச்சேர்மங்கள், இப்போ ஒரு ஹாலஜனும் இன்னொரு ஹாலஜனும் சேர்ந்து ஒரு இடைச்சேர்மத்தை உருவாக்கும். அது ஒரு 3 ஆங்கிளில், ஒரு 1 2 3 4 டைப்பில் கொடுத்துருக்காங்க. AB டைப், AB3 டைப், AB5, AB7, இந்த 4 டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், குளோரின் அதுக்கு முன்னாடி உள்ள ஃப்ளோரின் கூட என்ன ஆகும், இடைச்சேர்மத்தை உருவாக்கும். அதே மாதிரி புரோமின் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஃப்ளூரின் கூட இடைச்சேர்மத்தை உருவாக்கும். அயோடின் வந்து ஃப்ளூரின் கூட இடைச்சேர்மத்தை உருவாக்கும். அதுக்கடுத்து புரோமைட் குளோரைட், அயோடின் குளோரைட், அயோடின் புரோமைட். அதுக்கடுத்து AB3 டைப்பில் பாருங்கள் 4 டைப் தான் இருக்குது. AB5ல் 2 தான் இருக்குது. AB7ல் IF7 மட்டும்தான் இருக்கும். இது வந்து எலக்ட்ரான் கவர் தன்மையை பொறுத்து அதோடைய ஆர்டர் படி இங்கே நமக்கு வந்து டேப்லெட் காலமாக கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த ஹாலஜன் இடைச்சேர்மங்களோட பண்புகள், அது எப்படி உருவாகும் அப்படின்னு கேட்டால், அதோட சென்ட்ரல் ஆட்டம், மைய அணு எப்படி இருக்கும், பெரிய அணுவாக தான் இருக்கணும். சரியா? 2 ஹாலஜன் மட்டும்தான் உருவாகணும். அதே மாதிரி 2 3 அப்படிலாம் கிடையாது. 1/2 மட்டும்தான். 2 ஹாலஜனுக்கு இடையில மட்டும்தான் என்னாகும், இடைச்சேர்மம் உருவாகும். அதுக்கடுத்தது ஃப்ளூரின் வந்து ரொம்ப சின்ன அணுவாக இருக்கிறனால அதோட மைய அணுவாக செயல்பட முடியாது. சரியா? அதே மாதிரி எலக்ட்ரான் கவத்தன்மையும் அதிகம், சிறிய உருவளவு, இதனால் அது என்ன ஆகாது, அணைவு எண்ணெய், மைய அணுவாண்டு அதிகபட்ச அணைவு எண்ணெய் பெற்றிருக்கும்னு சொல்கிறாங்க. இவைகள் வந்து சுய அயனியாக்கலுக்கு உட்படுகின்றன. அது என்ன ஆகுது, சுயனா செல்ஃபாகவே அயனைசேஷன் ஆகிடுது. இப்போ ICl எடுத்துக்கோங்க, I+ ஆகும், ICl2- ஆகுது. ICl3 எடுத்துக்கோங்க, ICl2+ ஆகும், ICl4- ஆகுது. ஆனால் இது வலிமையான ஆக்சிஜனேற்றிகள். சரியா? அடுத்தது பாருங்க, காரங்களுடன் வினை. இப்போ BrF5 ஹைட்ராக்சைடை போடும்போது F- அண்ட் BrO3- இருக்கும். ICl வந்து Cl- OI- இருக்கும். லாஸ்ட் ஒன்று பாருங்கள், அதாவது அதனோட டேப்லெட்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, வடிவமைப்பு. இப்போ AX டைப், AX3 டைப், AX5, AX7, இந்த 4 தானே நம்ம அங்கே பார்த்தோம். இதை பொறுத்து இனக்கலப்பு ஹைப்ரிடேஷன் எப்படி இருக்குது, பிணைப்பு இரட்டை, தனித்த இரட்டை, இதை வச்சு நம்ம அதோடைய வடிவமைப்பு, இது உங்களுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸில் வரும். 1 வேர்ட் கொஸ்டினில். இது பார்க்க கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், ரொம்ப ஈஸியஸ்ட் வேலையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நமக்கு வந்து இன்டர் ஹாலஜன் சேர்மங்கள், அதாவது இடைநிலை சேர்மங்கள், ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் அப்படின்னாலே என்ன செஞ்சிடணும், sp3 போட்டுறணும். sp3 அப்படின்னு போட்டுறணும். ஸோ AX அப்படின்னு கொடுத்துட்டாலே, ஏவும் வந்து ஹாலஜன், எக்ஸும் வந்து ஹாலஜன் அப்படின்னாலே என்ன செய்யணும், இனக்கலப்பு sp3 கொடுத்துடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், அடுத்தது நான் வெறும் இந்த இனக்கலப்பு மட்டும் முதல்ல சொல்கிறேன், அடுத்து இந்த தனித்த இரட்டை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து AX3 டைப்பில் பாருங்கள், இப்போ AX3 இது ஒரு இடைநிலை சேர்மம் வந்துருச்சு. அப்போ என்ன சொல்லணும், sp3 போட்டுருவோமா, கம்பல்சரியாக sp3 போட்டணும். லாஸ்ட் பாருங்கள், இந்த எக்ஸ் வந்து ஹாலஜன்ஸ் வந்து என்ன இருக்குது, இங்கே 3 இருக்குது, அங்கே 3/2 போட்டோம்னா 1.5 வருமா. நம்ம அப்போ என்ன பண்ணணும், 1 தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ D மட்டும் போட்டுக்கணும். அடுத்தது பாருங்கள், X5 AX5னாலே sp3 போட்டுக்கணும்.
போட்டதுக்கப்புறம் லாஸ்ட் எக்ஸ் 5ன்னு இருக்குது. இந்த 5 டிவைட் பை 2 போட்டால் என்ன ஆகும்? 2.5 வருமா? அப்போ நம்ம D2ன்னு போட்டுக்கணும். இங்கே AX7 என்னதுப்பா? SP3 கம்பல்சரியாக போட்டுக்கணும். இங்கே 7 டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 3.5 வரும். ஸோ இங்கே D3ன்னு போட்டுக்கலாம். சரியா? இதை நீங்கள் மெமரி பண்ண தேவையில்லை, இது ஈஸியஸ்ட் தான். திடீர்னு வேறு எக்ஸாம்பிளுக்கு கூட கொடுத்து கேட்பாங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்தாலும் ஜென்ரல் கான்செப்ட் இதுதான். இன்டர் ஹாலஜன் சேர்மம்னாலே என்ன வந்துடணும்? sp3 வந்துடணும். லாஸ்ட் வர அந்த ஹாலஜன்ஸில் 3 இருந்துச்சுன்னா இப்போ 4 இருக்குது அப்படின்னா 2 போடலாம், D2 போட்டுக்கணும். சரியா? ஸோ இதை வச்சு தான் அங்கே பிணைப்பு இரட்டை தனித்த இரட்டை எத்தனைன்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இந்த AX இருக்குது. இப்போ பிணைப்பு இரட்டை தனித்த இரட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா என்ன செய்யலாம்? லோன் பேர். தனித்த இரட்டைன்னு என்னது? லோன் பேர் தானே. அந்த லோன் பேர் எத்தனை இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஹைப்ரிடேஷன் தெரிஞ்சிருக்கணும். அதாவது இனக்கலப்பில் எத்தனை இருக்குது? இங்கே 3 1 4 இருக்குது. இங்கே இனக்கலப்பு எத்தனைப்பா? 4. இங்கே இனக்கலப்பு 4. அப்போ இங்கே கொடுத்துருக்க என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸ் வந்து எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ 4 - 1 ஈக்குவல் டு என்ன ஆகும்? 3 கிடைக்கும். 3 4 - 1 3. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? தனித்த இரட்டை என்ன வரும்? 3 போட்டாச்சா? தனித்த இரட்டை 3, பிணைப்பு இரட்டை எத்தனை தான் இருக்குது? பிணைப்பு இரட்டைன்னா என்னது? இந்த AXல எத்தனை பிணைப்பு தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். ஸோ பிணைப்பு இரட்டை 1. தனித்த இரட்டை அப்படின்னா இனக்கலப்பு மைனஸ் பாண்ட் பேர். பாண்ட் பேர்னா எத்தனை பிணைப்புங்கிறது பொறுத்து. சரியா? அதை தான் போடணும். அதே மாதிரி இங்கே பாருங்க, இனக்கலப்பு எத்தனை இருக்குது? இங்கே sp3 B3க்கு மேலே எஸ்ஸுக்கு மேலே 1, பிக்கு மேலே 3, 4, டிக்கு மேலே 1, 5. ஸோ இதுக்கு வந்து மொத்தம் 5 இருக்குது. 5 மைனஸ் பிணைப்பு எத்தனை இருக்குது? AX3. அப்போ 3 இருக்குமா? X3ன்னு கொடுத்துருக்காங்க. 3 அப்போ 3 ஈக்குவல் டு போட்டால் என்ன ஆகும்? 2 வரும். அப்போ தனித்த இரட்டை எத்தனை இருக்குது? 2, பிணைப்பு 3. சரி, அதுக்கடுத்தது பாருங்கள் AX5ல் இங்கே எஸ்ஸுக்கு மேலே 1, பிக்கு மேலே 3, டிக்கு மேலே 2. ஸோ 1 + 3 4, 4 5 6 இருக்குமா? ஸோ 6 மைனஸ் பிணைப்பு எத்தனைப்பா? 5 பிணைப்பு இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 1 வரும். ஸோ தனித்த இரட்டை 1, பிணைப்பு வந்து 5. அதே மாதிரி ஐங்கோண இருபிரமிடு AX7ல் sp3 D3. சரியா? இது போட்டாச்சு. ஸோ எஸ்ஸுக்கு மேலே 1. இப்போ 3 1 4 4 3 7. ஸோ 7 மைனஸ் இங்கே எத்தனை பிணைப்பில் இருக்குது? 7ல் இருக்குது. அப்போ 7 - 7 0. அப்போ தனித்த இரட்டை எவ்வளோ இருக்கும்? 0வாக இருக்கும். பிணைப்பு இரட்டை எத்தனை இருக்கும்? 7ஆக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நாம் வடிவமைப்பு எப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து தனித்த இரட்டை, அதாவது பிணைப்பு இரட்டை 1 தானே இருக்குது. தனித்த இரட்டை 3 இருக்கிறதுனால அது நேர்கோடு. அடுத்தது T வடிவம், சதுர பிரமிடு, ஐங்கோண இரு பிரமிடு. இது நான் கிளாஸில் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஜென்ரல் கான்செப்டாக இதை தான் கேட்பாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? AXக்கு பதிலாக என்ன செய்யலாம்? குளோரின் ஃப்ளோரின் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் எப்படின்னு போட தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது ஈஸி தான். பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் நல்லா புரிஞ்சு படித்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ஹாலஜனின் ஆக்சைடுகள், இப்போ ஹாலஜனோட ஆக்சைடுகள் சேரும்போது OF2 கொடுக்கும், OTF2 கொடுக்கும். இப்போ ஃப்ளூரின் மட்டும்தான் -1 ஆக்சிஜனேற்ற நிலை கொடுக்கும். மற்ற எல்லாமே குளோரின், புரோமின், அயோடின் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கொடுக்கும். அது கீழே உள்ள டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது ஹாலஜனின் ஆக்சோ அமிலங்கள், அதனுடைய HXO2 கிரேட்டர் தேன் HXO3, HXO4 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சிடேற்ற நிலை வந்து நம்ம ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது 11லேயே தெரியும். போன கிளாஸில் நம்ம ஒரு காட்டி பார்த்துருக்கோம். ஸோ +1 +3 +5 +7 எதுலாம் இருக்குங்கிறத கீழே டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. அதையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மந்த வாயுக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும். அது லாஸ்ட் காலம். அதோடைய இயற்பண்புகள் பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா மேலேருந்து கீழ் நோக்கி வரும்போது என்னாகும்? அயனி ஆரம் அதிகரிக்கும், அதனால கொதிநிலை அதிகரிக்கும். அயனியாக்கும் ஆற்றல் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன்றா இருக்கும். ஏன்னா அது வந்து கொடுக்கவும் நினைக்காது, அந்த எலக்ட்ரானிக் கொடுக்கவும் நினைக்காது, வாங்கவும் நினைக்காது. ஸோ அதுலேருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் அதனுடைய அயனியாக்கும் ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா?
அதனுடைய பண்புகள் வந்து உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலமாக கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வேதி பண்புகள் நமக்கு வந்து நிறையா கொடுத்துருக்கிறது பார்த்து ஜெனான் பற்றி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஜெனான் XE ஜெனான் அது வந்து ஃப்ளூரின் கூட ஜெனான் ஃப்ளூரைடை கொடுக்கும். ஜெனான் ஃப்ளூரைடு வந்து ஜெனான் F4 கொடுக்கும். ஜெனான் F2 வந்து ஜெனான் F6, அதாவது ஜெனான் F2 ஜெனான் F4 ஜெனான் F6 இந்த மாதிரி வரிசையாக கொடுத்துட்ருக்கோம். சிலிக்கன் டை ஆக்சைடு கூட கொடுக்குது. சரியா, ஆக்சி அதாவது ஜெனான் ஆக்சி ஃப்ளூரைடையும் கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருக்காங்க. சரியா, இது மட்டும் தான் மந்த வாய்க்கல்ல இருக்கும். அதுக்கடுத்தது பாருங்கள், இதோட வேதி பண்புகள் அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி நம்ம அங்கே சொன்ன ஜெனானின் வடிவமைப்புகள் இந்த சைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட இதெல்லாம் சேர்மம், இதெல்லாம் ஹைப்ரிடேஷன் இனக்கலப்பு, இது வந்து வடிவமைப்பு. இங்கே அது அங்கே சொன்னோம் இல்லையா, அங்கே என்ன சொன்னோம், 2 இடைநிலை சேர்மம், அதாவது இடைநிலை சேர்மம் வருது என்னது 2 டை ஹாலைடுகள் சேர்ந்தா sp3 போடணும்னு சொன்னான் இல்லையா. அதே மாதிரி இங்கே ஜெனான் அப்படின்னு கொடுத்துட்டாலே, மந்த வாயுக்கள் அப்படின்னு கொடுத்துட்டாலே நம்ம எதை தான் போடணும், sp3 கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. sp3 இனக்கலப்பு போட்டுட்டு அந்த பக்கத்தில் இருக்கு இல்லையா நெய்பரிங் ஆட்டம், அந்த நெய்பரிங் பக்கத்தில் என்ன இருக்குது, ஒரு ஃப்ளூரின் தான் இருக்குது. அப்போ டி போட்டுக்கோங்க. அப்போ வடிவமைப்பு நேர்கோடு. அது எப்படி தான் இருக்கும், பாண்ட் பேர் லோன் பேர், அதாவது தனித்த இரட்டை அந்த இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அது வந்து கிளாஸில் நான் நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது பாருங்கள், ஜெனான் F4 இருக்கா, அப்போ ஜெனான் F4, அப்போ sp3 கண்ணை மூடிட்டு போட்டிருக்கோங்க. லாஸ்ட் பக்கத்தில் F4 இருக்குது, 4 டிவைட் பை 2 போட்டால் 2 வரும். ஸோ D2. அதே மாதிரி XE F6 பாருங்கள், sp3 போட்டிங்களா 6, ஃப்ளூரின் வந்து 6 இருக்கா, 6 டிவைட் பை 2 போட்டால் என்ன இருக்கும், D3. ஸோ sp3 D3. இந்த மாதிரி OF2 வந்துட்டால் நீங்கள் கவலைப்படாதீங்க, O இருக்கேன்னு நினச்சி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஜெனான் வந்துருச்சு அப்படின்னால sp3 போட்டுருங்க. F2னால என்ன பண்ணணும், டிவைட் பை 2 போட்டால் D மட்டும்தான். அதே மாதிரி தான் அடுத்தது பாருங்கள், ஜெனான் ஆக்சி F4 இருக்குது. அந்த ஆக்சிஜனை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கவே தேவையில்லை. sp3 போட்டு அங்கே F4 இருக்கனால D2 போட்டுருங்க. அதே மாதிரி 3 இருக்குது, அதனால் இங்கே வெறும் sp3 மட்டும் போட்டால் போதும். ஏன்னா ஜெனான் O3 மட்டும்தான் இருக்குது. சரியா, ஜெனான் ஆக்சிஜன் வந்தால் அது கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஜெனான் கூட ஆக்சிஜன் வந்தால் அது sp3 மட்டும்தான் போடணும். ஓகேவா, இப்போ நடத்தினதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் தான். ஆன்லைன் கிளாஸில் போக போக கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிக்கும். கிளாஸில் வரும்போது நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். Thank you.